ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகம் அவங்க நடக்க வச்சிருந்த பிரச்சாரத்தை புறக்கணிச்சு இருக்கிறாங்க. விஜய் இந்த பிரச்சாரத்தை ரத்து செஞ்சிருது கடும் விவாதங்களை விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களே விஜயை விமர்சனம் செய்யற அளவுக்கு தொடங்கிட்டாங்க. பிறப்புக்கும் எல்லா உயர்க்கும் அப்படின்னு கோட்டையிலிருந்து முழங்க ஆசைப்படுற விஜய்க்கு சென்னை வீதிகள்ல முழங்குவதில் என்ன தயக்கம்னு கேக்குறாங்க. இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படின்னா அரசியல்ல களம் அனல் பறக்கணும். ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டமோ ஏதோ ஏனோ தானோ அப்படின்ற மாதிரி மந்தமா தான் இருக்கு. இதுதான் இப்ப இருக்கிற ஹாட் டாபிக்னே சொல்லலாம். சமீபத்துல சென்னையில தேர்தல் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருந்த விஜய் ஒரு இடத்திற்கு 1 மணி நேரம் கொடுக்குறாங்க. 2 இடங்களுக்கு 2 மணி நேரம் மட்டும்தான் காவல்துறை அனுமதி வழங்கியிருக்காங்க. வெறும் 2 மணி நேரத்தை வச்சுட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு அன்னையோட பிரச்சாரத்தை ரத்து செஞ்சுட்டாங்க விஜய். ஆனா விஜய் ஒரு இடத்துல அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். இங்கதான் அரசியல் விமர்சகர்கள் புருவத்தை உயர்த்துறாங்கன்னு சொல்லலாம். என்னப்பா இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வி. தமிழகத்துடைய மூத்த அரசியல் தலைவர்கள் முதல் களம் காணும் புதியவர்கள் வரை பலருக்கும் இதே மாதிரி நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதுதான் வழக்கமான ஒண்ணு. இருக்கும் நேரத்தை வச்சுட்டு ஸ்கோர் செய்யறது தானே ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கு அழகு. அதை விட்டுட்டு அனுமதி கிடைக்கல அப்படின்னு திரும்புவது களம் காண காத்திருக்கிற தொண்டர்களுக்கு எனர்ஜி பூஸ்டராக இருக்காது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் தான் கொடுக்கும். கேலண்டர் தான் ஓடுதே தவிர கடிகாரம் நின்றுகிட்டு தான் இருக்கு. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க 23ன்னு, பரப்புரை செய்ய கடைசி நாள் 21ன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 7-8 தேதி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா ஒரு 15 நாள் தான் இருக்குது. 234 தொகுதிகளையுமே வேட்பாளர்களை நிறுத்திட்டு தலைவர் இன்னும் சென்னையே தாண்டல, அதுக்கே யோசிச்சுட்டு இருக்காங்க. தென் மாவட்டங்கள்லயுமே சரி டெல்டா பகுதிகளிலையும் சரி எப்ப அவர் வாக்கு சேகரிப்பாரு? சினிமாவில ஒரு சீன் சரியா வரலனாலே ரீடேக் வாங்குவாங்க. ஆனா அரசியல்ல ஒவ்வொரு நிமிடமும் முக்கியம். போனா வராது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. திமுக அதிமுக மாதிரி ஜாம்பவான்கள் ஒரு பக்கம், சீமான் போன்ற தீவிர பரப்புரையாளர்கள் மறுபக்கம். இப்படி களம் ரணகலமா இருக்கு. இந்த சூழல்ல அனுமதி குறைவா இருக்கு அப்படின்றத ஒரு காரணத்தை சொல்லி விஜய் ஒதுங்குவது அரசியலுடைய முதிர்ச்சியை கேள்விக்குறியாக்குது. வெறும் அறிக்கை மட்டுமே மக்கள் மத்தியில முகம் காட்டாமல் வெறும் அறிக்கையினாலுமே சமூக வலைத்தள பதிவுகளாலுமே மட்டும் கோட்டையை புடிச்சிட முடியாது அப்படின்றத அவர் எப்ப உணர்வார்னு தெரியல. சினிமாவில் வாக்கிங் ஸ்டைலா இருக்கலாம், ஆனா அரசியல்ல ரன்னிங் தான் ஜெயிக்க வைக்கும். விஜயோடைய அரசியல் வேகம் ஆமை வேகமா இல்லைன்னா ஆக்ஷன் வேகமான்றத இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு பார்த்துடும். ஏன்னா அரசியல் களம் அரசியல் சிஸ்டம் அப்படின்றது பூத் ஏஜென்ட், பூத் கமிட்டி, பூத் ஸ்லிப் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்ப டிஎம்கேவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 68,000 சம்திங் 68,000 பிளஸ் பூத் ஏஜென்ட்டுகள் அவங்க பக்கம் இருக்கிறாங்க. ஏன்னா அடிப்படை தொண்டர்கள் தான் இந்த பூத் ஏஜெண்டா இருந்து களத்துல வேலை செய்வாங்க. ஏடிஎம்கேவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 67,000 பிளஸ் தொண்டர்கள் இருக்கிறாங்க. பூத் ஏஜெண்டா அவங்க எல்லா வேலையுமே செய்வாங்க. பாஜக கூட்டணிக்கு கூட 62,000 பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க. தேமுதிக கேப்டன் ஆரம்பிச்சாங்கல்ல ஒரு கட்சி, அவங்களுக்கு 32,000 பூத் ஏஜென்ட் இருக்கிறாங்க. இதனாலதான் டிஎம்கே அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கறதா செய்திகளும் வந்திருக்கு. ஸோ இவங்க அடிமட்ட தொண்டர்கள் பூத் ஏஜெண்டா இருப்பாங்க, களத்துல பணி செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்ச கட்சிக்கு பூத் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னே தெரியாது. பூத் ஏஜெண்டோ பூத் ஸ்லிப்போ பூத் கமிட்டியோ இந்த சிஸ்டம்லாம் என்ன, அரசியல்னா என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் 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 அழகா நடிக்கிறாரு, விஜய் அழகா டான்ஸ் ஆடுறாரு, விஜய் அழகா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரிதான். ஏதோ ஒரு குரங்கு செட்டப் பண்ணி நம்ம ஃப்ரேம்ல வந்துடணும், விஜய் அண்ணாட்டு ஒரு ஃபிளையிங் கிஸோ ஒரு முத்தத்தையோ வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு 200 பேரை வச்சுக்கிட்டு போற இடத்துக்கெல்லாம் அவங்களை அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்க வச்சு அவங்க கூட்டம் கூடின மாதிரி காமிச்சிடுறாங்க. இப்ப வில்லிவாக்கம் தொகுதியே எடுத்துக்கோங்களேன். அங்க ஆதவ் அர்ஜுனா தான் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். வேட்புமனு தாக்கல் பண்ணி அவருக்கு இருக்கிற சொத்து பத்தி எல்லாமே பிரமாண பத்திரம் மூலமா சொல்லிட்டாரு. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு ஆதவ் அர்ஜுனா சார்பா வாக்கு சேகரிக்க விஜய் போனப்ப சில பல எதிர்பாராத சூழ்நிலைகளால அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஈவன் அவருடைய தொகுதி பெரம்பூருக்கே போனாரு. அங்க என்னாச்சு, பள்ளம் தோண்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவதூறு சொன்னதாதான் சொல்றாங்க. அங்க எந்த பள்ளமும் நோண்டல. மெட்ரோ ஒர்க் இது மாதிரி போறதுனால அந்த ஒர்க் நடக்கிற இடத்துல இவங்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்கன்ற மாதிரி டிஎம்கே சாதகமா சொல்றாங்க. அதாவது போலீஸ்ல இருந்து சொல்றாங்க. ஆனா இவங்க
எனக்கு வந்து அவங்க வந்து டிடிஎம்கே முட்டுக்கட்டை போடுறாங்க, சதி பண்றாங்க, இவங்களாலதான் என்னால வெளில வர முடியல, இவங்களாலதான் நான் பண்ணல அப்படின்ற மாதிரி விஜய் பக்கம் வந்து வந்தது செய்திகள். அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் கொங்கு மண்டல தொகுதிக்கு விஜய் பிரச்சாரத்துக்காக போகும்போது தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளும் போது அங்க அவருக்கு 5 ஸ்டார் ரூம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற செங்கோட்டையன் அவருடைய வீடு குள்ளம்பாளையம்ல இருக்கிறதுனால எங்க வீட்டுல வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விருந்தோம்பலுக்கு கூப்பிட்டுருக்காங்க. விஜய் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு. இதுவே ஆதவ் அர்ஜுனாவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு கோபமா அவர் இருக்காரு. என்னுடைய தொகுதி பிரச்சாரத்துக்கு வந்து அவர் வரல, வந்ததும் வந்து போயிட்டாரு பாதியிலேயே. ஆனா கொங்கு மண்டலத்துக்கு போகும்போது செங்கோட்டையன் அவங்க வீட்டுல வந்து தங்க போறாரா அப்படின்றதே அவருக்கு வந்து ஒரு சில வைத்தறிச்சலை உண்டு பண்ணிருக்குன்னு தான் அரசியல் விமர்சகர்கள் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. இதற்கு இடையில விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் அவங்கள பத்தி சொல்லவே தேவையில்லை. அவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களா, யாராவது எழுதி கொடுக்குறாங்களா, யோசிச்சு பேசுறாங்களா, எதுவுமே தெரியல. சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லுவான், கேமரா முன்னாடி இருக்கிறோம் என்ன வேணாலும் சொல்லுவான்ற மாதிரி. நான் ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு நான் பொண்டாட்டியா இருப்பேன்றாங்க, இன்னொரு பக்கம் அப்பா அம்மா விஷம் வச்சு கொண்டுடுவேன்றாங்க, எங்க தெருவுல இருக்கிறவங்களே நாங்க வந்து போட்டு தள்ளிடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடலைன்னா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோ இல்ல அந்த கட்சியில இருக்கிற வேற யாருமோ ஒரு அறிக்கை கூட விடல. இப்பெல்லாம் நீங்க வந்து சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு, நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறீங்க, தமிழ்நாட்டுடைய மாண்பை, தமிழ்நாட்டுடைய மதிப்பை, கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற வழியில நீங்க வந்து பேசக்கூடாது, ஒருவனுக்கு ஒருத்தின்றதுதான் நம்ம வந்து வாழ்றோம், 2வது கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிறாங்க தான், கள்ள தொடர்பு இருக்குதான் இல்லைன்னு சொன்னல, அதுக்காக விஜய்க்கு நாங்க பொண்டாட்டியா இருப்போம்னு ஒரு பொண்ணு சொன்னப்ப கூட அதுக்கு வந்து தாவேகா சம்பந்தமா எந்த அறிக்கையும் வரல. ஆனா திரு பொன்ராஜ் அவர்கள் வந்து அவங்க இந்த மாதிரி சொன்னதை சில வார்த்தைகள் பண்ணி அந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுனாங்க. சில பேர் ஆமா நியாயம் தானே, அந்த பொண்ணே அப்படிதானே சொல்லுது, அப்ப அதுக்கு பேர் அதான்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கு மட்டும் வந்து அவர் வந்து வந்தாரு. இப்ப அவங்க பொண்டாட்டிய, அதாவது சங்கீதா விஜய் அவர்களை வந்து தாவேகாவினரே விமர்சிச்சாங்க. அவங்க வந்து இப்படி, அவங்க வந்து அப்படி, டிஎம்கே தான் அவங்கள வந்து வழிநடத்துது, டிஎம்கே தான் வந்து இப்ப போய் நீ வந்து டைவர்ஸ் வாங்கு, மாசா இருக்கும், தமாசா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் டிஎம்கே தான் வழிநடத்துது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கட்டின பொண்டாட்டிய ஒரு புருஷன் தான் வழி நடத்துவாரு. அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து என்னுடைய டைவர்ஸ் விஷயமா நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த்து இல்லை அப்படின்றாரு. நிறைய பேர் இந்த ஒர்த்துலன்ற வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா அவரை பத்தி விமர்சிக்கிறதே விட்டுட்டாங்க. இப்ப டிஎம்கேவே எடுத்துக்கோங்களேன், அவங்களும் பரப்புரை பண்றாங்க, தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு, என்னென்னமோ அவங்க பண்றாங்க. ஆனா ஒரு தொகுதியில கூட, ஒரு இடத்துல கூட தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கட்சியா கூட அவங்க மதிக்கல, எந்த இடத்துலயுமே டிவிகே பேரை எடுக்கல. ஆனா விஜயை பார்த்துக்கோங்களேன், எங்க போனாலும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்றதுதான். அவர் வந்து குழந்தைங்க ரைம்ஸ் பாடுவாங்கல்ல, ஜானி ஜானி எஸ் பாப்பா அப்படின்ற மாதிரி இந்த ரைம்ஸையே தான் பாடுறாரு. சும்மா அந்த ஊர்கா மாதிரி லைட்டா ஏடிஎம்கே பிஜேபி அங்கங்க வந்துட்டு போகுதே தவிர அவர் எதிர்க்கிறது ஃபுல்லா டிஎம்கேவை தான். அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, அதுல இருக்கிற நலன்கள் என்ன, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு நல்லது வந்து அவங்க செஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் அவர் வந்து பார்க்கல. டிஎம்கே கொடுத்த திட்டங்களை, ஏடிஎம்கே செஞ்ச திட்டங்களை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து இவர் வந்து திட்டம் என்னுடைய தேர்தல் வாக்குறுதின்ற மாதிரி அவரு கொடுத்துருக்காரு. ஆனா என்ன நேரத்துல 6 சிலிண்டர் தர்றேன்னு சொன்னாரோ என்னமோ, ஒரு சிலிண்டர் கூட தமிழ்நாட்டுக்கு வந்து கிடைக்கல, அந்த மாதிரி தட்டுப்பாடா ஆயிடுச்சு. சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் வந்தா சார் நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஊதுன்னு ஊதுனா சார் அப்படின்ற மாதிரி இவர் என்ன நேரத்துல அப்படி சொன்னாரோ அது வந்து இல்லத்தரசிகளுக்கு வந்து பெரும் தட்டுப்பாடா ஆயிடுச்சு. கரண்ட் அடுப்புல சமைக்கிறாங்க, இல்லைன்னா விறகடுப்புல சமைக்கிற பழைய கற்கால வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர்னே சொல்லலாம். சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 1 மணி நேரம் கொடுத்தா என்ன, இல்ல ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா என்ன, 10 நிமிஷம் கொடுத்தாலுமே நீங்க 10 நிமிஷம் தான் பேச போறீங்க, அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ண வேண்டியதானே. ஆனா விஜய் வந்து மக்கள் பக்கம் இன்னும் போகல. நீங்க எந்த நிகழ்ச்சி வேணாலும் எடுத்துக்கோங்களேன், இங்க வந்துதான் நலத்திட்டங்களை மக்கள் வாங்கிட்டு போவாங்க. இப்ப பரீட்சையில வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணுங்களுக்கு வந்து கொடுத்தாங்க, எல்லாரையுமே சென்னை வர வச்சு 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட்டம் நடத்தி அவங்களுக்கு வந்து பிரைஸ் எல்லாம் கொடுத்தாங்க, டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் அவர் கொடுத்துருக்காரு தான். இப்ப ரீசெண்டா சென்னையில வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அப்ப விஜய் என்ன பண்ணாரு, எல்லாரும் வாங்க பனையூருக்கு வாங்க, இங்க வந்து என்கிட்ட வந்து நலத்திட்டங்களை வந்து வாங்கிட்டு போங்கன்ற மாதிரி சொன்னாரு. அதே தான் நடந்தது கரூர் சம்பவத்திலையும். 41 பேர் இறந்தாங்க, குடும்பங்களை சேர்ந்தவங்களை வந்து அழைச்சிட்டு வந்து இங்க வந்து என்கிட்ட வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க, இப்ப நம்ம தான் துக்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சுட்டு வருவோம், கவலைப்படாதீங்க நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். ஆனா தலைவர் விஜய் அவருடைய இதே வேற. ஏன்னா ஒரு சினிமால இருந்து வந்திருக்காருல, நான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு காட்டணும்ல, எல்லாரும் இங்க வாங்க வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்க
அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இது எல்லா விஷயங்களுமே அரசியல்ல ஏற்கனவே நடந்ததுதான், எல்லாருமே விமர்சிச்சுட்டாங்க தான். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் மக்கள் பக்கம் இன்னும் வரல. மக்கள் பக்கம் வந்தாதான் மக்களுடைய கஷ்டங்கள், மக்களுக்கு என்ன தேவைகள்னு அவருக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து ஒரு தொகுதிக்கு 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க, 2 தொகுதிக்கு 2 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்துச்சான் அப்படின்ற மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்காரு. 1 மணி நேரம் கொடுத்தா என்ன, 5 நிமிஷம் கொடுத்தா என்ன, அந்த 5 நிமிஷம் கொடுத்தாலும் அதை நீங்க வந்து யூஸ்ஃபுல்லா ஆக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து விஜய் விஷயத்துல ஃபெயிலியர் தான் சொல்லலாம். ஏன்னா அரசியல் களம் ரொம்பவே அனல் பறக்க பரபரப்பா இருக்கு. இந்த டைம்ல இவங்க வேலை செய்யணும். கேலண்டர் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு, ஆனா வால் கிளாக்கு பேட்டரி இல்லாத மாதிரி அப்படியே நின்றுகிட்டு இருக்கு தாவேகால. இன்னும் ஒரு 12 13 நாட்கள் தான் இருக்கு. இந்த நாட்களுக்குள்ள அவரு எல்லா மாவட்டங்களுக்கும் போகணும், வாக்கு சேகரிக்க, சட்டமன்ற தொகுதி எல்லாரையும் பார்க்கணும். அவரு இவ்வளோ வேலை இருக்கும்போது அவர் அசால்ட்டா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் வெளில வந்தா 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்படி இருக்கிற சமயத்துல இவர் வந்து ஜெயிக்க மாட்டாருன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன் பிஜேபியை சேர்ந்த பியூஷ் கோயலே வந்து சொல்லிட்டாரு, விஜய் அடுத்து படம் தான் நடிக்க போறாரு, ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு உறுதியா அவர் சொல்லிட்டாரு. இப்படி இருக்கும்போது இவர் நான் ஜெயிப்பேன், நான் மக்களுக்கு நல்லது செய்வேன், ஒரு மாற்றம் வேணும் தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத மக்கள் தான் 23ஆம் தேதி வந்து காட்டணும். 2வது, இந்த 1 மணி நேரம் கொடுத்தாங்க, எனக்கு பத்தலை, நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் இப்படின்னா அவர் கேன்சல் பண்ணது எந்த மாதிரி மனநிலைமையில அவர் இருக்கிறாரு அப்படின்றது மக்களுக்கு வந்து தெரியும். நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.